கைது செய், கைது செய், காவல்துறையை கைது செய். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மகன் மற்றும் மருமகள் ஆகியோருடைய இல்லத்திலே சிறுமிக்கு, பட்டியலின சிறுமிக்கு தொடர்ச்சியாக பல்வேறு துன்புறுத்தல்கள், சித்திரவதைகள், வன்கொடுமை உள்ளிட்ட மிக கொடூரமான அந்த நடவடிக்கைகள், அந்த பெண்ணினுடைய அனுபவங்கள் காணொலியாக வெளியில் வந்து தமிழ்நாடு முழுவதும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சித்திரவதைக்கு பின்புலத்தில் சாதிய மனநிலையும் அதிகார போதையுமாக இந்த இரண்டும் இணைந்து ஒரு சிறுமியின் மீது மிக மோசமான ஒரு கொடூர தாக்குதலாக நடந்து தமிழ்நாட்டை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. இப்படியான மிக மோசமான வன்முறையை ஒரு சட்டமன்ற உறுப்பினரினுடைய குடும்பத்தார்கள் செய்திருக்கிறார்கள். இந்த தகவல்கள் முழுமையாக சமூகத்திற்கு தெரியப்படுத்தப்பட்ட பின்பும் கூட அது சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுடைய உறவினர்கள் மீது, மகன் மற்றும் மருமகள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்படுவதில் தாமதம் இருந்தது. தொடர்ச்சியான அழுத்தத்தின் காரணமாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதற்கு பிறகும் கூட இன்று வரை அவர்களை கண்டுபிடிக்க இயலவில்லை என்கின்ற தகவல் மட்டுமே அரசினால், திமுக அரசினால் சொல்லப்படும் என்றால் சாமானிய மக்களுக்கு எந்த வகையிலான பாதுகாப்பு இருக்கிறது என்கின்ற கேள்வி எழுகிறது. எனக்கு முன்பு பேசிய தோழர் அரங்க குணசேகரன் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் கடந்த ஒரு வருடத்தில் ஆயிரக்கணக்கான வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். வேங்கை வெயிலில் ஆரம்பித்து அதற்கான குற்றவாளிகள் மீதான நடவடிக்கை இல்லாத காரணத்தினால் அதே போன்ற ஒரு வன்கொடுமை நடவடிக்கைகள் தொடர்ந்து வருவதை பல இடங்களில் நாங்கள் சம்பவமாக பார்த்து வருகின்றோம். இது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதல்கள் எல்லாம் பெரும்பாலும் நாம் பார்த்தோம் என்றால் தாக்குதல்கள் எல்லாம் பள்ளி அளவில் சிறுவர்கள் மீதும் சிறுமிகள் மீதும் நடத்தக்கூடிய அளவிற்கு இந்த நிலை மிக மோசமடைந்திருக்கிறது. சமூக நீதியை கட்டிக்காக்க வேண்டும் என்கின்ற ஒரு பொறுப்புணர்வை தாங்கள் மேற்கொண்டிருப்பதாக திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குறுதியாக மக்களிடத்தில் சொல்லுகிறது. ஆனால் சமூக நீதி என்பது அந்த சமூகத்தில் அடித்தட்டிலே எந்தவித உரிமையும் இல்லாமல், சட்ட பாதுகாப்பும் இல்லாமல் அவர்களுக்குரிய நீதி மறுக்கப்படுகின்ற நிலையிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வகையான நீதியை பெற்றுத் தருகிறோம் என்பதை பொறுத்துத்தான் சமூக நீதி என்பது, சமூக நீதி ஆட்சி என்பது அளவிடப்படுது. அனைத்தையும் வாக்குகளாக மட்டுமே பார்த்து கடந்து சென்றோம் என்றால் இந்த சமூகத்திலே சமூக நீதி என்பது சாத்தியமில்லை. ஆதிக்க சமூகத்தை மனநிறைவு செய்கின்ற வகையில் அவர்கள் செய்கின்ற கொடுஞ்செயலை தட்டி கேட்பது, அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய கொடுஞ்செயலை, வன்கொடுமையை தட்டி கேட்பது என்கின்ற போக்கு இல்லாமல் தட்டி கழிக்கப்படும் என்றால் இந்த ஆட்சி அதிகாரம் என்பது முழுவதுமாக சாதிய கொடுமை நிகழ்கின்ற ஒரு ஆட்சியாக மாறி வருகிறது என்பதைத்தான் தொடர்ச்சியாக ஒரு வருட காலத்தில் நடந்த வழக்குகள், ஒரு வருட காலத்தில் நடந்த வன்கொடுமைகள், இந்த ஒரு வருட காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் பட்டியல் சமூக உரிமைகளுக்காக போராடுகின்ற தோழர்களுடைய போராட்டங்கள் எடுத்துக்காட்டியிருக்கின்றன. கடந்த 2.5 வருட ஆட்சி காலத்திற்குள்ளாக இந்த சாதிய ஒடுக்குமுறை என்கின்ற நிகழ்வுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்கின்ற எந்தவித செய்தியும் சாதி வெறியர்களுக்கு சொல்லப்படவில்லை. சாதி வெறியர்களை மெத்தனமாக கையாளுகின்ற போக்கை அதிகார வர்க்கம் திட்டமிட்டு நடைமுறைப்படுத்துகிறது. இந்த அதிகாரிகளை, அதிகார வர்க்கத்தை தட்டி கேட்டு அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து இந்த பட்டியல் சமூக மக்கள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதலை தடுக்கக்கூடிய அளவிற்கான ஒரு இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குகின்ற ஒரு அரசை திமுகவிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்.
இந்த எதிர்பார்ப்பின் ஊடாகத்தான் இந்த ஆட்சி என்பது பல்வேறு சமூக செயல்பாட்டாளர்களுடைய ஆதரவிலே அமைக்கப்பட்டது. 2.5 ஆண்டு காலம் முடிந்த பிறகும் கூட இப்படியான உறுதியான நடவடிக்கை இல்லாத ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய நிலையை நாங்கள் எவ்வாறு புரிந்து கொள்வது? அரசு செயலற்று போயிருக்கிறதா அல்லது இந்த சாதிய வன்கொடுமைகளை அரசு ஆதரிக்கிறதா, அந்த கட்சி என்பது இதை ஊக்குவிக்கிறதா என்கின்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டியிருக்கிறது. ஆகவே தலைநகரில் சென்னையிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினரினுடைய குடும்பத்தில் நடந்த இந்த வன்கொடுமையின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த குற்றவாளிகள் சித்திரவதை செய்த அந்த கொடூரங்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டிருந்தால், அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தால் தமிழ்நாடு முழுவதும் ஒரு செய்தியை கொண்டு சேர்த்திருக்கும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் வீதியில் இறங்கக்கூடிய அளவிற்கு இந்த நிகழ்வின் மீதான நடவடிக்கை என்பது மெத்தன போக்காக இருக்கிறது என்பதை சமயத்தில் நாங்கள் கண்டனத்துடன் பதிவு செய்கின்றோம். ஆகவே இந்த போராட்டம் என்பது, இந்த ஜனநாயக போராட்டம் என்பது அறிவு சமூகத்தால் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் பல்வேறு சமூக அமைப்பை சார்ந்த தோழர்கள், செயல்பாட்டாளர்கள் கைகோர்த்திருக்கின்றோம். எங்களது கோரிக்கை இந்த வன்கொடுமைக்கான நடவடிக்கை என்பது மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் இது போன்ற செய்திகள் அன்றாடம் வந்த வண்ணம் இருக்கின்றன. இப்படியாக தமிழ்நாட்டிலே இந்த பட்டியல் சமூக மக்கள் மீது திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற சாதிய வன்கொடுமை தாக்குதல் மீது தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது, திமுக அரசு என்ன வகையான அணுகுமுறையை மேற்கொள்ள போகிறது என்பதை நாங்கள் தீர்க்கமான ஒரு கேள்வியாக முன்வைக்க விரும்புகின்றோம். நீங்க என்ன செய்ய போறீங்க? இது தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்குது என்றால் இந்த அதிகார வர்க்கம், அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் இவர்கள் எந்த விதமான நடவடிக்கையையும் இவர்கள் மீது, சாதிய வெறியர்கள் மீது எடுக்க மாட்டார்கள், ஒரு சமரச போக்கை மேற்கொள்வார்கள் என்றால் கொள்கை ரீதியாக சாதி ஒழிப்பை நாங்கள் முன்னெடுக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நீங்கள் என்ன விதமான நடவடிக்கையை மேற்கொள்ள போகிறீர்கள்? இந்த அதிகார வர்க்கம் முழுவதுமே ஒரு சாதிய பாகுபாட்டோடு, அந்த சாதிய பாகுபாடு என்கின்ற நோயால் பீடிக்கப்பட்டிருக்கிறது என்றால் உங்கள் கட்சியும் அதே போன்ற ஒரு சாதிய பாகுபாடோடு தான் பீடிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மீதான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதும், இது போன்ற வன்கொடுமைகளை நாங்கள் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குவோம் என்கின்ற செய்தி மிக தெளிவாக அனைத்து தரப்பிலும், அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் புரியக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழக அரசினால் நடவடிக்கையின் மூலமாக காட்டப்பட வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை. இந்த போராட்டம் என்பது மேலும் மேலும் முன்னகர்ந்து செல்ல வேண்டிய தேவையை திமுக அரசு ஏற்படுத்தும் என்றால் மிக வலிமையான போராட்டத்தை நடத்துவதற்கு நாங்கள் அணியமாகவே இருக்கின்றோம் என்பதை இச்சமயத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். இப்படியான ஒரு தலைநகரத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு குற்றவாளிகளை நீங்கள் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னால் காவல்துறையின் மீது எங்களுக்கு அவநம்பிக்கை வருகிறது. இந்த செயல்படாத காவல்துறையை ஆட்சியாளர்கள் திமுக இந்த கண்டிப்போடு நடத்தவில்லை என்றால் திமுகவின் மீதும் எங்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படுகின்றது. ஆகவே இந்த அவநம்பிக்கைகளை எல்லாம் போக்குகின்ற வகையிலே உடனடியாக இந்த குற்றவாளிகளை கைது செய்வது மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க நடக்கக்கூடிய இந்த வன்கொடுமைக்கு என்ன செய்ய போறீங்க என்கின்ற விளக்கத்தை நீங்கள் வெளிப்படையாக பேச வேண்டியது இருக்கிறது. அந்த வாக்குறுதியும் அந்த வாக்குறுதி நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு செயல் மட்டுமே இந்த பட்டியல் சமூக மக்களை சாதிய வன்கொடுமையிலிருந்து பாதுகாக்கும் என்பதை சமயத்தில் தீர்க்கமாக தெரிவித்து இந்த குற்றவாளிகளை உடனடியாக திமுக அரசு கைது செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அறிவு சமூகம் முன்னெடுத்திருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி பட்டியலின மாணவியினுடைய அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அவமானத்திற்கு நீதி கேட்டும், தமிழ்நாடு எங்கும் தொடர்ந்து ஜாதிய வன்கொடுமைகள் தீவிரமாக நடந்து கொண்டிருப்பதை கண்டித்தும் அறிவு சமூகம் சார்பில் நடந்திருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய முற்போக்காளர்களே, எழுத்தாளர்களே, சமுதாய முன்னோடிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய ஜெய்பீன் கலந்த வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். தமிழ்நாட்டுல எந்த கட்சிகள் ஆட்சிக்கு வந்தாலும், மாறி மாறி யார் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினாலும், பல இயக்கங்கள் இங்க களம் கண்டாலும் ஜாதிய வன்கொடுமைகள், தீண்டாமை வன்கொடுமைகள்ங்கிறது இந்த 2024 தொடர்ந்து அரங்கேறி கொண்டுதான் இருக்குது. சுயமரியாதை, ஒவ்வொரு மனிதனுக்கும் சுயமரியாதை என்பது அவனுடைய பிறப்பு உரிமை. சுயமரியாதை இல்லாத மனிதன் பெரும் அவமரியாதைக்குரியவர் அப்படின்னு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிறார். இந்த தந்தை பெரியார் பிறந்த மண்ணுல ஒரு பட்டியலினத்து சகோதரி, ஒரு பட்டியலினத்து சமூகம்
இங்கு சுயமரியாதையோடு வாழ்வது என்பதே இங்க கேள்விக்குறியாக இருக்கிறது. சுயமரியாதையாக இங்கு நாம் களமாட முடியல. அந்த பெண் சகோதரி பேசுறாங்க, இப்பதான் அவங்களுக்கு 18 வயது பூர்த்தி அடைந்திருக்கு. 7 மாதத்துக்கு 8 மாதத்துக்கு முன்னாடி அவங்க 17 வயது சிறுமிதான். ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்த தாயாக அந்த பேட்டியை, அந்த குழந்தை பேசக்கூடிய வார்த்தைகளை இங்கு இருக்கக்கூடிய தாய்மார்கள் ஒவ்வொருவரும் கேட்க முடியுமா? அந்த பெண் அனுபவிச்சிருக்கிற கொடுமைகள் அத்தனையும் நம்ம வீடுகள்ல நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய, நம்ம பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய கொடுமையாக நம்ம பார்க்க வேண்டாமா? இன்னைக்கு பல முற்போக்கு இயக்கங்கள் இருக்கிறார்கள். பலர் இங்க வந்து தோழமையோடு இங்க பங்கெடுத்திருக்கிறார். இங்க ஒரு பட்டியலின மாணவிக்கான இப்படியான ஒரு கொடுமை அரங்கேறிக்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து இங்க பல அமைப்புகள், பெண்ணிய அமைப்புகள் இங்க வலுவாக குரல் கொடுக்க மறந்துட்டாங்க அப்படிங்கறத நான் தமிழகத்துல வலுவா பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த பெண்ணுக்கான உரிய நீதி கிடைக்கணும், அதுல மாற்று கருத்து கிடையாது, வரவேற்கிறோம். எனக்கு முன்பாக பேசிய தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் காவல்துறை வந்து வழக்கு பதிவு செய்யல, அவர்களுக்கான பணியினை செய்யணும் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டியிருந்தார். இந்த தமிழ்நாட்டிலே காவல்துறை வந்து அதிகாரமிக்க பொறுப்பு இருப்பவர்களா அல்லது முதலமைச்சர் அதிகாரமிக்க பொறுப்புடையவரா என்பதை இங்க கேள்வி எழுந்துகிறது. முதலமைச்சர் தான் அதிகாரத்துக்குரிய பதவியில் இருப்பவர். அவருடைய ஆட்சி அதிகாரத்தில் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர், பல்லாவர சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி, அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இப்படியான ஒரு அநீதியை இழப்பிருக்கிறார்கள். உடனே அவருடைய சட்டமன்ற உறுப்பினரை கூப்பிட்டு அதட்டி அவர்களை இங்க ஒரு வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல பட்டியலின மக்களினுடைய மனது நோகக்கூடாது, அவர்களுக்கான நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறத சிந்தித்து அவர்களை கருணாநிதி இடத்துல அறிவுறுத்தி இருந்தா அவர்களுடைய மகளையும் ஆஜர்படுத்தி இருக்க முடியாதா? ஸ்டாலினுக்கு இல்லாத அதிகாரமா காவல்துறை இடத்துல இருக்கிறது. ஏன் அதை செய்ய மறுக்கிறார்கள்? அலட்சியம். ஆஃப்டர் ஆல் தலித் மக்கள் தானே, பட்டியலின மக்கள் தானே. 4 நாட்களுக்கு போராடி ஆர்ப்பாட்டம் கண்டு அடங்கி போய் விடுவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தமிழகத்துல திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள்ல தொடர்ந்து சாதிய வன்கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. மாணவர்களிடத்துல தீண்டாமை வன்கொடுமைகள் பரவி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பெண்கள் உரிமை மாநாடு நடத்தினார்களே திமுகவின் பெரிய தலைவி அன்பு சகோதரி கனிமொழி அவர்கள் எங்கே போனார்கள்? பெண்ணினத்தை காப்பவர்களுக்கு தலித்தனியுடைய கொடுமை தெரியவில்லையா? ரேகாவின் மனக்குமுறலை பார்த்து அவர்களுக்கு நெஞ்சம் பதறவில்லையா? எங்கே போனீங்க? தலித்தனான ரேகாவிற்கு ஒரு ஆறுதல் சொல்வதற்கு கூட இந்த திமுக அரசு பெண்ணினத்தின் காவலர்கள் சொல்லக்கூடியவர்களுக்கு மனமில்லை என்பதுதான் வேதனையான ஒரு விஷயம். நேற்றைக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் கள ஆய்வு செய்து அந்த கள ஆய்வின் அடிப்படையில தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படும் திருமதி கனிமொழி அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அறிக்கை கொடுங்க. தேர்தல் அரசியலுக்காக, ஓட்டு அரசியலுக்காக அந்த அரசியல் நீங்க செவ்வன செய்யறீங்க இல்லையா? அப்ப பாதிக்கப்பட்ட மக்களின் இடத்துல அவர்களுக்கு உரிய நீதி கிடைப்பதற்கும் ஒரு ஆறுதல் மொழியாகவும் அவர்களின் பக்கம் நிற்க வேண்டும் என்பதற்காக ஏன் நீங்க அதை செய்ய மறுக்கிறீங்க? கட்சியில் இருப்பவர் அறிவாளிகளின் பட்டியலில் முன்னோடியாக இருப்பது அண்ணன் ராசா அவர்கள் எங்கே போனார்? திமுகவிலே மிக அறிவாளிகளின் பட்டியலில் இருப்பவர் ராசா என்று பார்ப்பவர்கள் அத்துணை பேரும் சொல்லும் அளவிற்கு ராசா அவர்களுடைய புகழ் ஓங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் எவ்வளவுதான் அறிவாளிகளாக இருந்தாலும் அந்த அறிவு அந்த சமூகத்திற்கு பயன்படவில்லை என்றால், அந்த கல்வி அந்த சமூகத்திற்கு பயன்படவில்லை என்றால் அந்த கல்வி ஒப்பேறாத கல்விதான். இதே சுபவி அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால், ஈரமணி அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் இந்நேரம் ராசா அவர்கள் முன்னின்று வந்து வலிந்து கட்டி கொண்டு அவர்களுக்கு அவர்கள் தரப்புக்கான நியாயத்தை ராசா இருந்து வந்திருக்கும். பாதிக்கப்பட்டது இந்த சமூகத்தினுடைய பெண்தானே. ஏன் குறைந்தபட்சம் திமுகவில் இருக்கக்கூடிய SC ST அதிகாரமிக்க இருக்கக்கூடிய பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க ஏன் வாயை திறக்க மறுக்கிறீங்க? கட்சிக்குள்ள இருந்துகிட்டே உங்களுக்கான நியாயத்தை, உங்க சமூகத்துக்கான உரிமைகள் மறுக்கப்படும் போது எதற்காக உங்களால அதை குறித்து கேள்விகள் எழுப்ப முடியல? சனாதனத்தை வாங்க டெல்லியில வந்து விவாதிக்கிறதுக்கு நாங்க
அவர்கள் பேசியிருக்கிறாங்க. முதல்ல உங்க கட்சிகளிலும் சனாதனம் இருக்கிறது. இந்த சனாதனத்தை குறித்து உங்களால் கேள்வி எழுப்ப முடியுமா? 2 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க மேடையில் பேசினீங்க. கட்சியில இருந்து கொண்டே என்னால வந்து திமுகவில் இருந்து கொண்டே SC/ST மக்களுக்கான நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி என்னால் பேச முடியாதுன்னு சொன்னார். ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு மேடையில. அப்புறம் எதற்காக நம்ம அந்த கட்சிகள்ல பயன்படணும்? எதற்காக நம்முடைய வாக்குகளை நீங்க உங்களுடைய ஆளுமைகளை உங்களுடைய சொந்த சமூகத்துல இப்படியான பிரச்சனை வருகிறது தோல் கொடுக்க கூட உங்களுக்கு நேரம் இல்லாமல் மனமில்லாமல் இருக்கும்போது நீங்கள் எதற்காக அவங்க பயன்படுகிறீர்கள்? அன்றைக்கே சொன்னார் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள், காந்தியினுடைய துரோகத்தினால் நமக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் பறிபோன பின்னால் இப்போது இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் ஆதிக்க சாதிகளினுடைய பாக்கெட்டு தொகுதின்னு சொன்னார் பாபா சாஹேப் அம்பேத்கர். அது போன்றுதானே இன்றைக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. அந்த மகான் சொன்ன கூற்றுக்கு இணையாக தானே உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. முற்போக்காளர்கள் என்று சொல்லுகிறார்கள். பெரியார் மண் என்று மேலைதோறும் முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். முழங்கிக் கொண்டிருப்பவர்கள் முழங்கிக் கொண்டேதான் இருக்கிறார்கள். தந்தை பெரியாரின் இழப்புக்கு பிறகு, இந்த தந்தை பெரியாரின் மறைவுக்கு பிறகு அந்த இயக்கம் ஐயா வீரமணி அவர்களோ சுபவி போன்ற பல பெரியாரிய அமைப்புகளோ இங்க சாதி ஒழிப்புக்காக, தீண்டாமை ஒழிப்புக்காக என்ன மாதிரியான முன்மொழிகளை எடுத்திருக்காங்க? ஒண்ணுமே கிடையாது. அப்ப இத்தனை ஆண்டுகளா அந்த பெரியாருக்கு பிறகு சாதி ஒழிப்புக்காக தீவிரமாக பணியாற்றி இருந்தால் இன்றைக்கு வேங்கை வயல்ல மரத்த கலந்து ஓராண்டு முழுமை பெற்றிருக்கிறது. இன்னமும் அதற்கான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ரேகா இன்னும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்க போகிறது. அப்ப இதற்கான முடிவு எங்குதான் இருக்கிறது? நான் உண்மையிலே அறிவு சமூகத்தின் தோழர்களை நான் பாராட்டுகிறேன். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய விஷயம். நம்ம வீட்டு பொண்ணுக்கு நடந்திருக்கு, நம்ம குழந்தைக்கு நடந்திருக்கு அப்படின்ற உணர்வின் அடிப்படையில இந்த போராட்டத்தை முன்னெடுத்து இருக்கிறீங்க. இன்னைக்கு நாம எண்ணிக்கையில குறைவாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய உணர்வுகள் உண்மையானது அப்படிங்கிறத பதிவு செய்யும் அளவுக்கு இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறீங்க. இன்றைக்கு மைய அரசியல்ல பொது அரசியல்ல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அண்ணன்மார்கள் இறந்த பேர் தீவிரமாக களப்பணி ஆட்சி கொண்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சி, வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். மாற்று சமூகத்தில் ஒரு பெண் பாதிக்கப்பட்டாலும் அவளும் நம்முடைய பெண் தான். அவளுக்காக குரல் கொடுப்பதும் அவருக்காக போராட்டங்களை முன்னெடுப்பதும் வாழ்த்துக்கள், வரவேற்கிறோம். நாங்களும் உடன் இருக்கிறோம். ஆனால் திமுகவினுடைய கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள், தலித் அமைப்புகள் சொல்லக்கூடியவர்கள் இந்த போராட்டத்தை முதன்மையாக எடுத்திருக்கணும். கூட்டணியில் இருப்பவர்கள் தான் தங்கை ரேகாவுக்கான நீதிக்காக போராடி இருக்கணும். ரொம்ப வருத்தப்பட்டேன். அறிக்கையை பார்த்து காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறத நான் ஆறுதல் அடைகிறேன் அப்படின்னு அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறேன். அண்ணன் திருமாவர்கள் அறிக்கையில காவல்துறை வழக்கு பதிவு செய்தது எனக்கு ஆறுதலா இருக்கு. தமிழகம் முழுவதும் புலனாய்வு குழு நீதிபதி தலைமையில அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில வெளிப்படுத்தியிருக்கார். இந்த நேரம் அண்ணன் அவர்கள் களத்துல இறங்கி ஒரு தலித் தமிழகத்திலேயே ஒரு ஆளுமையோடு பொறுப்பாளர்களை இறந்த பெற்ற கட்சி அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சி, அந்த மாற்று கருத்து இல்லை. ஒரு ஆளுமையான தலைவர். அப்படிப்பட்ட தலைவர் முதன்மையாக ரேகாவினுடைய இந்த துன்பத்திற்கு நீதி கேட்டிருக்க வேண்டும். நம்முடைய இந்த தமிழகத்தில தொடர்ந்து சுதந்திரத்துக்கு பிறகு கூட்டணி வச்சிருந்த வரலாறுகள்ல பார்த்தோம் அப்படின்னா தலித் மக்களினுடைய உரிமைகளுக்காகவும் அவர்களுக்கான பிரச்சனைகளுக்காகவும் தீர்வை நோக்கி இங்க இருக்கக்கூடியவர்கள் தலித் தலைவர்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா கிடையாது. அப்படி ஒரு டிமாண்ட் வச்சு நம்ம கூட்டணி வச்சிருந்தோம்னா இந்த நேரத்துல தலித் மக்களினுடைய நிலம், பஞ்சமி நிலம் இன்னைக்கு தலித் மக்கள் இடத்துல வந்திருக்கும். அப்படியான ஒரு முன்னெடுப்புகளை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இடத்துலயோ யாருமே கூட்டணி வைக்கும் போது முன்வைக்கிறது கிடையாது. நான் ஏன் திரும்பவும் அண்ணன் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே தலைமை தாங்கி இருந்திருக்கணும், முன்னெடுத்திருக்கணும் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவர்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் உங்களுடைய பிறந்த நாள் விழாவில திருமாவளவனுடைய
சொல்லை கேட்டு இயங்கக்கூடிய ஆட்சி திமுக ஆட்சின்னு சொன்னார். அதே பிறந்த நாள் நிகழ்விலே உங்களுக்கு பரிசாக கொள்கை பரிசாக கொடுத்திருக்கிறார். கொள்கையே பரிசாக கொடுத்திருக்கக்கூடிய உங்களுக்கு தங்கள் ரேகாவினுடைய அநீதிக்கு நீதி கேட்டிருக்க வேண்டாமா இந்த நேரம்? அதுதான் என்னை போன்றவர்களுடைய ஆதங்கமாக இருக்கிறது. நாங்கள் அதைதான் எதிர்பார்க்கிறோம். அதனால இறுதியாக ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து மேலாளர்ல இருந்து, வேங்கியநகர்ல இருந்து, கிருஷ்ணகிரி நந்தீஸ்வரியில இருந்து, அரியலூர் அனிதா, நந்தினி, இன்னைக்கு ரேகா வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் நடக்குது. நாமளும் போராட்டம் பண்றோம், ஆர்ப்பாட்டம் பண்றோம், அந்த வழக்கை பதிவு செய்யறதுக்கு போராட்டம் பண்றோம், அந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கு போராட்டம் பண்றோம், ஆர்ப்பாட்டம் பண்றோம். அதன் பிறகு அது நீதி கிடைச்ச பிறகு அது நீதியை நடைமுறைப்படுத்தணும், அந்த குற்றவாளிகளை உடனடியா சிறைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்களை நம்ம முன்னெடுத்துக்கிட்டே இருக்கோம். போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய நமக்கு இதுக்கான விடிவுதான் என்ன? நாம சார்பு அரசியல் செய்யறதுனாலதான் நமக்கான இங்க ஒரு பெரும் பின்னடைவா இருக்கு. ஆட்சியாளர்களுக்கு நம்ம பட்டியலினத்தின் மேல ஒரு மிகுந்த நம்பிக்கையும் மரியாதையும் கிடையாது அப்படிங்கறத இங்க சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க நம்முடைய ஓட்டை ஒருநிலைப்படுத்தாதனுடைய விளைவுதான் தொடர்ந்து இது போன்று நம்முடைய மக்கள் மீது என்ன அநீதி நடந்தாலும் அதை கேட்பதற்கு கேட்பாரற்று இங்க இருக்கக்கூடிய சமூகமாக இந்த சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இங்க வலுவாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பட்டியலின சகோதரி ரேகாவிற்கு, சிறுமி சகோதரி அல்ல, சிறுமிக்கு உரிய நீதியும் கிடைக்க வேண்டும், நிதியும் கிடைக்க வேண்டும். அது தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக ஆழமாக என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறேன். நன்றி. தோழர்களுக்கும் ஜெய்வி. ஐஐடி மாதிரியான ஒரு பார்ப்பனிய கல்வி நிறுவனத்துல படிக்கும் ஒரு ஆய்வாளராக, இளம் தலித் பெண்ணாக சில கருத்துக்களை இங்க முன்வைக்க விரும்புறேன். தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சமீபத்துல நான் படிச்ச ஒரு மராத்திய கவிதையில இருந்து நான் தொடங்கணும்னு விரும்புறேன். எவ்வளவு தொலைவில் இருக்கிறது சாதியை அழித்தொழிப்பதற்கான போராட்டம்? எவ்வளவு தொலைவில் நிற்கிறான் வரிசையில் காத்திருக்கும் அந்த கடைசி மனிதன்? எவ்வளவு தொலைவில் இருக்கிறாள் வரிசையில் இன்னும் இடம்பெறாத அந்த பெண்? பிரதன்யா பவர் எழுதினவங்க. சமூக நீதிக்கான போராட்டத்தை பத்தி பேசும்போது ரெண்டு விஷயம் இங்க நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு, ஒரு பக்கம் தலித் பெண்கள் மீது தொடர்ச்சியா நிகழ்த்தப்படுற வன்முறைகள், அதை பத்தி பேசுறதுக்கோ இல்ல அது இனிமேல் நிகழாம இருக்கிறதுக்கோ அதை கண்டிச்சு நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ இந்த சமூக நீதி மண்ல என்ன வழி இருக்கு, அதை பேசுறதுக்கான இடம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இன்னொரு பக்கம் தலித் பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அடிப்படையான மரியாதையோ இல்ல அவ அடிப்படையான உரிமையோ இங்க மறுக்கப்படும் போது அதை எதிர்த்து குரல் கொடுக்கவோ அதை எதிர்த்து போராடவோ எந்த வழியும் இல்லையே அப்படின்ற ஒரு இயலாமை நிலைக்கு எங்களை தள்ளுற அந்த ஒரு கட்டமைப்பை தான் நாங்க இப்ப எதிர்த்து இங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். முன்னாடி தோழர் திருமுருகன் காந்தி சொன்ன மாதிரி இங்க தலித்துகள் மீதான வன்முறை குழந்தை பருவத்திலிருந்தே தொடங்கப்படுது. இந்த பெண் ரேகா அவர்கள் 17 வயதில் இருந்து 12ஆம் வகுப்பு முடித்த பெண் வீட்டு வேலைக்காக வந்திருக்கிறார். அதுவும் கல்லூரியில் சேர்ந்து படிக்க வேண்டும் என்ற கனவோடு, அதற்காக காசு சம்பாதிக்கணும்ன்ற எண்ணத்தோடு அவர் வந்திருக்கிறார் சென்னைக்கு. அப்படி கல்வி என்ற கனவோடு வந்த பெண்மணிக்கு அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டு, வன்கொடுமை நிகழ்த்தப்பட்டு, பல சித்திரவதைகளை அனுபவித்து அந்த கல்வி எனும் கனவு சிதைக்கப்பட்டிருக்கிறது. அதை எதிர்த்து இந்த சமூக நீதி அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, அதை கண்டிக்கவும் இல்லை. அதை இனிமேல் நிகழாமல் இருப்பதற்கு எந்த ஒரு விஷயம் இதுவரைக்கும் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கவே இல்லை. அடுத்த கேள்வி என்னன்னா, பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததே எனக்கு தெரியாது, 7 வருடமா அவங்க தனியா தான் இருக்காங்க, சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்ற ஒரு அறிக்கையை விட்டிருக்காரு. இங்க என்ன கேள்வினா, அவர் நேரடியா இதுல சம்பந்தப்பட்டிருக்காரா இல்லையான்றதை தாண்டி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது எதனோட அடிப்படையில நடந்திருக்குன்னா, என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது,
சட்டத்தில் உட்படுத்தி தண்டனைக்கு உள்ளாக்க முடியாது அப்படின்ற சாதிய திமிரும் அதிகார தைரியமும் கொடுத்ததுலதான் இப்படி ஒரு வன்கொடுமை பல நாளா தொடர்ச்சியா நடந்திருக்கு. இதே மாதிரி சாதாரண வீட்டுல வேலை செய்யும் பெண்கள் மீது இவ்வளவு நாள தொடர்ச்சியா இந்த வன்கொடுமை நிகழ்த்திருக்க முடியாது. அந்த பெண் ஏன் உடனடியா வெளியே வர முடியல அப்படின்னா அதிகாரத்தை எதிர்த்து உடனடியா போராட முடியாது அப்படின்ற ஒரு பயத்தினாலதான் அந்த பொண்ணு வரல. இப்ப நான் இங்க என்ன கேள்வி வைக்கிறேன்னா, அந்த அதிகாரத்தை எதிர்த்து நான் கேள்வி வைக்கிறேன். எனக்கு சம்பந்தம் இல்ல, சட்டம் தன் கடமையை செய்யுன்ற போது அந்த அதிகாரம் இந்த சமூக நீதி அரசாங்கத்தால் ஏற்படுத்தி கொடுத்த அந்த அதிகாரம் தலித் மக்கள் மீது பாயும் போது அதை எதிர்த்து கேள்வி கேட்கவோ அதை எதிர்த்து போராடவோ எங்களுக்கு என்ன வழி இருக்கிறது அப்படின்றத நான் இங்க முன்வைக்கிறேன். ஒரு தலித் மாணவியா, மாணவ செயற்பாட்டராலா பல நிகழ்வுகள்ல தலித் மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு முழுமையாக நடைபெறுகிறதா, இல்லை அவர்கள் மீது நிகழ்த்தப்படும் சாதிய பாகுபாடுகளை எதிர்த்து எப்படி குரல் கொடுப்பது அப்படின்ற பல நிகழ்வுகளில நிறைய மாணவர்களும் ஆசிரியர்களும் இங்கே உரையாடல் நடத்தி கொண்டிருக்கும் போது 12ஆம் வகுப்பில் 433 மதிப்பெண் எடுத்த தங்கை ரேகா அவர்களுக்கு கல்லூரியில் சேர்ந்து படிப்பதற்கான கனவு கூட இங்க நிகழ்த்த முடியாத அவல நிலையில் தான் நாம் இங்க இருக்கிறோம். இந்த அரசு உடனடியாக இப்படிப்பட்ட வன்முறைகளை கண்டித்து நடவடிக்கை எடுப்பதோடு குற்றவாளிகள் நிச்சயமாக தண்டனை பெறுவார்கள் என்பதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் தங்கை ரேகா அவர் கல்லூரியில் சேர்ந்து தனது படிப்பை தொடர வேண்டும். மேற்படிப்பு படிப்பதற்கான நிதி உதவியும் அதற்கான வாய்ப்புகளையும் இந்த அரசாங்கம் பெற்றுத்தர வேண்டும் என்பதை நான் கோரிக்கையாக வைக்கிறேன். கடைசியாக இன்னும் ஒரு கவிதையோடு எனது உரையை முடிக்க விரும்புகிறேன். அவர்களின் மனிதத்தன்மையற்ற வன்கொடுமைகள் பாறையாய் உறைந்திட்ட என் மனதில் குகைகளை குடைந்தெடுத்தன. இந்த காட்டில் நான் கவனமாக அடிமேல் அடி வைத்து நடக்க வேண்டும். மாறும் காலங்களில் மீது பார்வையை பதித்து சரி தவறுகளை அறிவிக்கும் குரலை கேட்டுக்கொண்டு நான் இத்தனை ஆண்டுகள் மௌனமாக இருந்தேன். சரி தவறுகளை அறிவிக்கும் குரலை கேட்டு நான் இத்தனை ஆண்டுகள் மௌனமாக இருந்தேன். ஆனால் இனி நான் தீயை வளர்ப்பேன் மானுட உரிமைக்காக. பூனைகளுக்கும் நாய்களுக்குமான வாழ்க்கையை கூட நமக்கு அளிக்காத இந்த நாடு அவர்களின் மன்னிக்கவே முடியாத குற்றங்களை சாட்சியாய் வைத்து நான் இங்கு இப்போது ஒரு கலகக்காரியாகிறேன் என்ற மராத்திய கவிதையை கூறி இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு முறையும் தலித் பெண்கள் மீது வன்முறைகள் நிகழ்த்தப்படும் போது பெண்மணி உட்பட மற்ற பல தலித் பெண்கள் கலகக்காரியாக உருவாகி கொண்டே இருப்பார்கள் என்று கூறி வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. ஜெய்பீம். ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் தமிழ் முதல்வர்களே, ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிற பல்வேறு அமைப்புகளின் தலைவர்களே, சமூக முன்னோடிகளே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இதழாளர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய ஜெய்பீம் வணக்கங்கள். அருமை சகோதரி கடுமையாக சாதிய ஆதிக்கத்தால் பாதிக்கப்பட்டு தனக்கு நீதி கேட்டுக் கொண்டிருக்கிற ரேகா எனும் ஒடுக்கப்பட்ட சகோதரியின் உரிமைக்கு குரல் கொடுக்கிற வகையில இன்றைக்கு நம்முடைய பல்வேறு அமைப்புகளின் இயக்க முன்னோடிகள் ஒன்று கூடி ஒரு அடையாள ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் எழுந்த குரல்களை எல்லாம் நான் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தேன். பாஸ் அம்பேத்கர் சொன்னார், விதிப்படுகிறவர்களுடைய குரல், அவனுடைய அழுகை, இதற்கு இலக்கண கற்பிப்பவர்கள் பேரில் எனக்கு கொஞ்சம் கூட மரியாதை கிடையாது. விதிப்படுகிறவர்களுடைய குரலும் அழுகையும் அதற்கென ஒரு இலக்கணத்தோடா வரும். பாஸ் அம்பேத்கர் ஒரு கேள்வி எழுப்பினார். அதை நான் இன்றைக்கு நடைமுறையில ஒப்பிட்டால், ஒரு பேருந்திலே கூட சாதாரணமாக
ஒருவன் காலை மிதித்து விட்டால் அடுத்தவன் எடுத்தவுடன் என்ன கேட்பான்? கண்ணு தெரியலையான்னு கேட்பான். இன்னொருத்தன் கொஞ்சம் ஆங்கிலம் தெரிஞ்சவன் இருந்தா இடியட் நான்சென்ஸ் அவன் மொழியில பேசுவான். இதே சென்னைக்காரனாக இருந்தாலும் பேசுவான் தெரியுமா? அத்தா கண்ணு தெரியலையான்னு. அது அவரவருடைய மொழி. மிதிபடுகிற போது வருகிற ஆத்திரமும் அழுகையும் அந்த உணர்வும் இதற்கு யாரும் இலக்கணம் கற்பிக்க முடியாது. அப்படி கற்பிப்பவர்களை ஒருபோதும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். ஆக மிதிபடுகிறவருடைய அழுகை, அவருடைய குரல், அதற்கு இலக்கணங்கள் கிடையாது. அவருடைய உணர்வு அவர்களுக்கு தான் தெரியும். ஆகவேதான் நம்முடைய அருமை சகோதரர்கள் இளவல் மதி உள்பட அவர்கள் பொங்கி எழுந்தார்கள் என்றால் அந்த உணர்வு அதுதான் காரணமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் ஒரு 25 பேர் தான் இங்கே கூடியிருக்கிறோம். இப்படி யாராவது கருதினால் அவர்கள் ஏமாந்து போவார்கள். இது 2 கோடி மக்களின் குரல். தமிழகத்தில் இருக்கிற 2 கோடி மக்களுடைய குரல். இந்த குரலை அரசாங்கம் பிரதிபலிக்க வேண்டும். அரசாங்கம் செவி கொடுத்து கேட்க வேண்டும். அரசாங்கம் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். 25 பேருக்கு குரல் என்று எண்ணினால் அவர்கள் ஏமாந்து போவார்கள். இந்த சம்பவங்கள் இது புதிதா என்றெல்லாம் கூட கேட்பார்கள். நான் அதற்கு முன்னால் காவல்துறையினருக்கு ஒன்றே சொல்ல விரும்புகிறேன். காவல்துறையை கூட நாங்கள் பேசியதற்கு காரணம், இங்கே நம்முடைய தோழர்கள் பேசியதற்கு காரணம், வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலேயே இருக்கிறது. அதில் ஒரு பிரிவு இருக்கிறது. என்ன பிரிவு என்றால், நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் கூட அது வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு உட்பட்டது. காவல்துறையிடம் ஒரு புகார் தந்து அந்த புகாரை அவர்கள் விசாரிக்காமல் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பார்களேயானால் இந்த செங்கல்பட்டு மாவட்டத்து காவல்துறை அதிகாரியின் பேரிலேயே வழக்கு தொடரலாம். அவர்கள் பேரிலேயே வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பதிவு செய்யலாம். செயலால் மட்டுமல்ல, எண்ணத்தால் ஒருவன் இவன் ஒடுக்கப்பட்டவன் என்பதனால், இவன் தாழ்த்தப்பட்டவன் என்பதனால், இவன் இந்த சாதியை சார்ந்தவன் என்பதனால் அவன் புறக்கணிக்கப்பட்டால், வஞ்சிக்கப்பட்டால், ஏமாற்றப்பட்டால், நசுக்கப்பட்டால், இழிவுபடுத்தப்பட்டால், எண்ணத்தால், செயலால் மட்டுமல்ல எண்ணத்தால் செய்தால் கூட அது வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு உட்பட்டது. இந்த நினைவோடு தான் நீ செய்தாய், நீ கொஞ்சம் வெளியே இருப்பான், ஒண்ணு வேணாம், நீ கொஞ்சம் வெளியே இருப்பான், கௌரவமா இல்லப்பா கொஞ்சம் வெளியே இருப்பான், இந்த வார்த்தை சொன்னாலே இது வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு உட்பட்டது. காவல்துறை ஒரு 10 நாளைக்கு நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் அதுவே வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு உட்பட்டது. இதை மட்டும் நான் காவல்துறை அதிகாரிகளுக்கு மற்றவர்களை போல வார்த்தையை கடுமையாக்காமல் உங்களுக்கு சொல்லிக் கொள்வேன். நீங்கள் 10 நாள் அமைதியாக இருந்தாலே அதுவே நீங்கள் வழக்குக்கு உடந்தையாக இருந்தீர்கள் என்ற குற்றத்துக்கு ஆளாவே. என் சகோதரி ரேகா படிக்க வேண்டும் என்ற எண்ணத்துக்காக ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போகிறார். அங்கே இந்த கொடுமை, இந்த இழிவு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சாதாரண ஒரு வீட்டு வேலைக்கு போன பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கடந்த 2 ஆண்டு காலத்து ஆட்சியிலோ அல்லது இந்த தேசம் முழுவதும் நடக்கிற 5 ஆண்டு கால பாஜக ஆட்சியிலோ நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தால், ஏன் இப்படிப்பட்ட வரலாறை பார்த்தால், இந்தியாவிலேயே நீண்ட காலம் அமைச்சராக இருந்த ஒருவர் பாபு ஜெகஜீவன் ராம் 32 ஆண்டு காலம் 33 ஆண்டு காலம் மத்தியில் அமைச்சராக இருந்தவர். ஒருவேளை அமைச்சர் பதவிக்கு பென்ஷன் கொடுக்கிறதுக்கு யாருக்காக தகுதி இருக்குமானால் அது பாபு ஜெகஜீவன் ராமுக்கு தான். 33 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தவர். பிரிட்டிஷ் காலத்திலேயே அமைச்சரானவர். அந்த காலத்திலிருந்து வாழுகிற வரை 11 முறை நாடாளுமன்றத்துக்கு வந்து அமைச்சராக இருந்தவர். முப்படைகளின் தளபதி. இப்ப சட்டம் மாறி போச்சு.
அன்னைக்கு முப்படைகளின் தளபதி ராணுவ அமைச்சர், இந்த ராணுவ அமைச்சர் போய் ஒரு சிலையை திறந்தாருன்னு தீட்டுப்பட்டுடுதுன்னு காசியில அதை ஊட்டி கழுவிய கும்பல் இந்த கும்பல். ராணுவ அமைச்சருக்கு பாதுகாப்பு, இந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய பெரும் பொறுப்பு இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் அந்நிய சக்திகளிலிருந்து பாதுகாப்பு தர வேண்டிய ஒருவருக்கு சாதியினால் அவருக்கு பாதுகாப்பு இல்லை. இது அந்த வரலாறுல தொடங்கி இப்ப 2 ஆண்டு காலத்தை மட்டும் நான் சொல்றேன். பக்கத்துல கேரளால ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள அரசாங்கம், அந்த அரசாங்கத்துல இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர் ஒரு கோயிலுக்கு போறார். துறை அமைச்சர் ஒரு கோயிலுக்கு போறார். கோயில் உள்ள போனா அந்த பிரசாதத்தை அவர்கிட்ட நேரா தரல குருக்கள், இன்னொருத்தர்கிட்ட கொடுக்க சொல்றாங்க. அவர்கிட்ட நேரா தரல. பெரும் பிரச்சனை எழுதுகிறது, ஊடகங்கள்லாம் வெளிவருது, எழுதுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பதில் வருது தெரியுமா? என்ன பதில் வருது தெரியுமா? நாங்க பூஜை பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒண்ணும் அதை வேற என்னமா, அதனால இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துருக்கோம். துறை அமைச்சர் அவரே சுட்டி காட்டுறாரு, எனக்கு இந்த இழிவு நடந்தது. இன்னமும் அவர் தான் அமைச்சர். இன்னமும் கேரளால அவர் தான் அமைச்சர். இமாச்சல பிரதேசத்துல ஒரு அமைச்சர், இமாச்சல பிரதேசத்துல பாஜக அமைச்சர், அவரு கோயிலுக்கு போறாரு. ஒரு கோயிலுக்கு போறாரு. கோயில் உள்ள விட மாட்டேன்ட்டான். யாரும் தெரிஞ்சு போச்சு. கேட்டாங்க, இன்னாரு எங்க ஒரு பயணம் போயிட்டு வராரு, ஒரு கோயில் உள்ள நுழைய முடியல. யாரு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா நுழைய விட மாட்டேன்ட்டான். சரின்னு டிரைவர் கிட்ட கொடுத்து அனுப்புறான். இவர் டிரைவருக்கு மரியாதை செய்யறான், அமைச்சருக்கு மரியாதை செய்யல. இந்த நிலைகள் நீடித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்டுல அமைச்சர்களுக்கு பாதுகாப்பு இல்ல. உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் உத்தரப்பிரதேசத்துல நீதிபதி பதவி மாற்றம் போறாரு. அவர் நாற்காலிய வச்சு பூஜை பண்ணி கழுவி புதுசா வந்து ஒரு உட்கார்றாரு. யார் அவரு? இதுக்கு முன்னாடி இருந்தவரு ஒரு அன்டச்சபிள், ஒரு ஷெல் காஸ்ட். இந்த நாற்காலியில நான் வந்து உட்கார்றதா? கழுவுறான். இந்த நாட்டுல அதிகார வர்க்கம் இப்படித்தான் இருக்கும். ஆளும் வர்க்கம் சரியாக இருக்க வேண்டும். அதிகார வர்க்கம் இப்படித்தான் இருக்கும். ஆளும் வர்க்கம் சரியாக இருக்க வேண்டும். இந்த முதலமைச்சர், இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் என்ன செய்திருக்க வேண்டும்? மிக கடுமையான நடவடிக்கையை செய்தி வந்தார். மறுநாளே அவர் செய்திருக்க வேண்டும். பகிரங்க மன்னிப்பு அவர் பொறுப்பேற்று, கருணாநிதி என் மகன் குற்றத்துக்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று அந்த சட்டமன்ற உறுப்பினர் பகிரங்கமாக சொல்லி இருக்க வேண்டும். எல்லாருமே முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் கருணாநிதி என்கிற பெயரிலே மரியாதை உள்ளவராக இருக்கலாம், எங்களுக்கெல்லாம் கூட அந்த பெயரில் மரியாதை உண்டு. ஆனால் இந்த சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதிக்கு நீங்கள் ஆதரவாக நிற்பாக நிலையெடுப்பீர்களேயானால் உங்களை நாளைக்கு இந்த மக்கள் காப்பாற்ற மாட்டார்கள். இது வாடிக்கையாக இருக்கிறது. 2 ஆண்டு காலத்துல வேங்கவேல் ஒரு கிராமம், ஒரு கிராமத்தில் ஓராண்டு காலமா குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லையா? 1500 குடும்பங்கள் கூட இல்லாத ஒரு அந்த பஞ்சாயத்து. இந்த பஞ்சாயத்துல யார் மனம் பிறந்தான் என்பதை ஓராண்டு காலமாக எத்தனை படைகள் அமைத்து, எத்தனை பேர் என்னென்ன விதமான ரத்த பரிசோதனையும் அழைத்து செய்து இன்னமும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால், இந்த ஓராண்டு காலம் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால், இந்த அரசாங்கத்தினுடைய கையாளாகத்தனம் நல்ல தெளிவாக தெரியுது, மிக தெளிவாக தெரிகிறது. முதலமைச்சர் இவரையெல்லாம் பார்த்துக் கொண்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பாரேயானால் இந்த மக்களுடைய கண்ணீர், இந்த மக்களுடைய குரல், நாம் வழக்கமாக சொல்வதை போல நாங்கள் ஆட்சிக்கு வர முடியாது, ஆனால் முதலமைச்சர் அவர்களே, யாரை ஆட்சியிலிருந்து இறக்க வேண்டும், யாரை ஆட்சியை உட்கார வைக்க வேண்டும் என்கிற மாபெரும் சக்தி இந்த மக்களுக்கு இருக்கிறது. நாங்க வர முடியுமா? அது பாபா அம்பேத்கரின் கனவு. அந்த கனவு என்றைக்கு நிறைவேறுமோ? கட்டாயம். இன்றைக்கு ஐஐடி மாணவி ஒரு பேசிய போது சொன்னாரே, அது நிறைவேறும். ஆனால் யாரை இறக்குவது, யாரை அமர வைப்பது, இது ஏற்கனவே பலரும் சொன்னது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய. அதனாலதான் நீங்கள் அந்த அச்சம் கூட முதலமைச்சருக்கு தங்களை காப்பாற்றிக் கொள்கிற அச்சம் இல்லை என்றால்
எங்களை காப்பாற்றுவது இருக்கட்டும், உங்களை காப்பாற்றிக் கொள்ளுகிற அச்சம் கூட உங்களுக்கு இல்லை என்றால் நீங்கள் பல தமிழகத்தில் ஒரு IAS அதிகாரி உமாசங்கர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பாதிக்கப்பட்டார். ஒரு காரியங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அமைச்சர் பெருமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இவர்கள் எல்லாம் இருக்கிற போது பாவம் வீட்டு வேலை செய்கிற என் அருமை சகோதரி ரேகா எவ்வளவு கண்ணீர் விட்டிருப்பாளோ, எவ்வளவு கதறி எழுந்திருப்பாளோ. அந்த துயரங்களை நினைத்தால் மதிய போலவர்கள் ஆவேசப்படுவதற்கு, மற்ற சகோதர சகோதரிகள் ஆவேசப்படுவதற்கு, இசையரசு பாடுவதற்கு என்ன தவறு இருக்க முடியும்? என்ன தவறு இருக்க முடியும்? ஆகவே நாங்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்ட அந்த இளம்பெண் ரேகாவுக்கு அவர் எவ்வளவு படிக்கிறாரோ அவ்வளவு படிக்கிற வரை ஒரு சாதாரண கள்ளச்சாராய மரணத்துக்கு கூட 10 லட்சம் தந்த முதலமைச்சர் அவர்களே, ஒரு கள்ளச்சாராய மரணத்துக்கு கூட 10 லட்சம் ரூபாய் தந்த முதலமைச்சர் அவர்களே, இந்த ஏழை பெண், அபலை பெண், ஒடுக்கப்பட்ட சமூகத்து பெண் படிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு சீர்குலைந்து போய் நிற்கிற அந்த பெண் அந்த குரலுக்கு மதிப்பு தந்து முழு கல்வி செலவை இடம் கொடுங்க. ஒரு கல்லூரில உங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் கோட்டா இருக்கு, முதலமைச்சர் கோட்டா இருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டியில நாளைக்கே சேர்க்கலாம் இருக்கு, சேர்த்து விடுங்க. கல்வி செலவை முழுக்க நீங்களே எடுத்துங்க, நீங்க செய்யுங்க. அது ஒண்ணும் பெரிய செய்தி இல்ல. நீங்க இளைஞர் மாநாட்டில் நடத்துற செலவுல 1000த்துல ஒரு பங்கு இருக்காது, லட்சத்துல ஒரு பங்கு இருக்காது. அதற்கெல்லாம் கோடி கோடியா செலவழிக்கிறவருங்க. நீங்க இந்த பெண்ணுக்கு ஒரு வாக்கியை தந்தால், இந்த பெண்ணின் உரிமையை காப்பாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தால், நீங்க நாளைக்கு 20 லட்சம் வாக்குகளை வாங்கலாம், 20 லட்சம் வாக்குகளை குறைந்தபட்சம் பெறலாம். அந்த வாக்கு எண்ணத்தோடாது உங்கள் வாக்கை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். உங்க வீட்டுல யாரோ ஒரு இன்னொரு உயர்தர சமூகத்திலிருந்து ஒரு இதை நான் வலியுறுத்தோம். ரேகா மட்டுமா பிரச்சனை? எவ்வளவோ பிரச்சனைகள். அண்ணாமலை ஒரு முறை சொன்னார், படையாட்டு விஸ்வகுருவினர் பிரதமர் மோடியை நீ எப்படி வேணா பாராட்டுவ, அவர் எப்படி வளர்ந்திருக்கிறார் தெரியுமா? பிரதமர் படையாட்டு விஸ்வகுரு அப்படின்னார். வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல புகார் சொன்னாங்க, ஒரு நடவடிக்கை இல்லையே. ஒரு வெளி மாநிலத்திலிருந்து வந்த, உங்க பாணியில சொன்னா, திராவிட பாணியில சொன்னா, வந்தேரி நடிகை குஷ்பு, இந்த சேரி மொழி எல்லாம் என்கிட்ட பேசாத, இதுக்கெல்லாம் சேரி மொழிகள் நான் பதில் சொல்ல மாட்டேன். ஒரு வந்தேரி நடிகை புகார் தந்தாங்க, நடவடிக்கை இல்லையே, எந்த நடவடிக்கையும் இல்லையே. என்ன பதில்? என்ன குஷ்புடைய பதில்? என்ன சேரி என்றால் என்ன தெரியுமா? பிரெஞ்சு மொழியில அன்பு என்று பொருள். அப்படித்தான் நான் சொன்னேன். நான் பிரெஞ்சு மொழிக்கெல்லாம் பேர, நான் தமிழ்ல சொல்றேன். குஷ்புன்னா தமிழ்ல என்ன தெரியுமா? நறுமணம். நல்ல தமிழ்ல சொன்னா என்ன தெரியுமா? நாற்றம். நல்ல தமிழ்ல சொன்னா நாற்றம், நறுமணம், அது கொஞ்சம் நாற்றம். அப்படி நான் சொன்னா சும்மா இருப்பீங்களா? இதெல்லாம் வேடிக்கை பார்த்தனால்தான் இன்னைக்கு ரேகாவுக்கு வருது. ஆகவே இதை பற்றி பேச தொடங்கினால் ஏராளமாக சொல்லலாம். முதலமைச்சர் தலையிட்டு உரிய நடவடிக்கை வேண்டும், உரிய பாதுகாப்பு வேண்டும், அந்த குழந்தைக்கு உரிய நிவாரணம் வேண்டும், அவருடைய எதிர்காலம் சரியாக தீர்மானிக்கப்பட வேண்டும். இவைகள் எல்லாம் வலியுறுத்தி இது ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம். இங்கே நாங்கள் திருமுருகன் காந்தி வந்திருக்கார், நம்முடைய தமிழ் முதல்வர் தலைமையை நடத்துறாரு. இங்க உள்ள நம்முடைய சகோதரன், நம்முடைய குழந்தை அரசன் உள்பட, நம்முடைய சகோதரி உள்பட அனைவரும் இங்க நாம் குழுந்திருக்கோம்னா இது ஒரு அடையாளம். இந்த ஆர்ப்பாட்டத்தை மக்கள் தழுவிய சிந்தனையோடு ஒரு ஆர்ப்பாட்டமாக அரசாங்கத்தின் நடவடிக்கை வரை தொடர்ந்து வலியுறுத்த, வெற்றி பெறுகிற வரை வலியுறுத்த நாங்கள் தொடர்ந்து அணிதிரள்வோம். இது ஒரு அடையாளம். இவர்களை அரசுக்கு தெரிவித்து இதை ஒருங்கிணைத்திருக்கிற என் அருமை சகோதரர் தமிழ் முதல்வன் அவர்களையும், அவரோடு இணைந்து செயலாற்றிருக்கிற அருமை தோழர்களையும் நான் இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் பாராட்டுகிறேன். எப்போதும் துணை நிற்போம்.
சிலதெல்லாம் கொஞ்சம் கடுமையா இருந்தா அதுக்கு நாங்கள் காரணம் அல்ல, மிதித்த நீங்கள் காரணம். நிச்சயமாக நாங்கள் காரணம் இல்லை. நம்முடைய சகோதரர்கள் சிலர் உணர்ச்சி பார்லிமெண்ட்ரி என்பதை நான் அறிவேன். நான் நீண்ட காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவன். பார்லிமெண்ட்ரி அறிவேன். என்ன பார்லிமெண்ட்ரி தெரியுமா? இவர் பொய் சொன்னார் அப்படின்னு சொன்னா அது அன்பார்லிமெண்ட்ரி. இவர் உண்மைக்கு மாறா சொன்னார் அப்படின்னா அது பார்லிமெண்ட்ரி. என் மதி பொய் சொன்னாரு சொல்லியிருக்காரு, நானு உண்மைக்கு மாறா சொல்லியிருக்காரு, அதான் பார்லிமெண்ட்ரி. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆக இதில் எது பார்லிமெண்ட்ரி எது அன்பார்லிமெண்ட்ரி என்பது பிரச்சனை அல்ல. இந்த குரலில் நீதி இருக்கிறதா, நியாயம் இருக்கிறதா, நீங்கள் சொல்லுகிற அந்த சோ கால்டு தர்மம் இருக்கிறதா, சமூக நீதி இருக்கிறதா, இதைதான் பார்க்கணும். இதற்கு அரசாங்கம் விழித்துக் கொள்ள வேண்டும், உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தி பாராட்டோடு அமைகிறேன். நன்றி. ஜெய்பி.